உங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். நடிகர் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற்று விரைவில் இல்லம் திரும்ப விழுகிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வயிற்று வலி காரணமாக அமைச்சர் அன்பில் மகேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நடிகர் ரஜினிகாந்திற்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தூத்துக்குடியில் ரஜினிகாந்த் உடல் நலம் பெற வேண்டி ரசிகர்கள் சிறப்பு பூஜை நடத்தினர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் செலுத்தினர். இந்த நிலையில் கோயில்களில் பக்தர்கள் குவிந்தனர். அகில இந்திய புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாகவும் காசிக்கு நிகரானதாகவும் கருதப்படும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் பல்வேறு வகைகளில் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த நிலையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடலில் பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர். மாநில பேரிடர் நிவாரண நிதியின் மத்திய பங்கு மற்றும் மத்திய பேரிடர் நிவாரண நிதி முன்தொகை ஆகியவற்றிலிருந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 14 மாநிலங்களுக்கு ரூபாய் 5858 கோடியே 6 லட்சம் பேரிடர் நிதியை மத்திய உள்துறை அமைச்சகம் விடுவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் சீராக தேறி வருகிறார் என்பது நெஞ்சுக்கு நிம்மதி தருகிறது என்று கவிஞர் வைரமுத்து பதிவிட்டுள்ளார். சென்னை அசோக் பில்லர் நோக்கி தண்ணீர் லோடுடன் வந்த டிராக்டர் உதயம் தியேட்டர் 100 அடி சாலை வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டிராக்டர் ஓட்டுநர் சந்தோஷ் என்பவருக்கு கை எலும்பு முறிந்துள்ளது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இன்று மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வந்துள்ளது. சிவகாசியில் போதைக்கு அடிமையாகி பெற்றோரை மிரட்டி பணம் வாங்கி வந்த மகனை தந்தையே அரிவாள் மனையால் வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினியின் உடல்நலம் குறித்து தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி விசாரித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஹெலிகாப்டர் விழுந்து தீப்பிடித்து பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 3 பேர் பலியான வீடியோ பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாளையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் காலை முதலே நேரில் வந்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாத 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை வெயிலில் அமர வைத்து பிரின்சிபல் வீடியோ எடுத்து பெற்றோர்களுக்கு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் தன்னுடன் நட்பாக பழகிய சிலர் தன்னை ஹிப்னாட்டிசம் செய்து ரூபாய் 98,000 பணம் பறித்ததாக ஒருவர் டெல்லி போலீசிடம் புகார் அளித்தார். அவரது புகாரில் 3 பேர் தன்னை ஹிப்னாட்டிசம் செய்து வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் 98,000 பணத்தை மாற்றி மோசடி செய்ததாக கூறியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் இந்திய மக்கள் பாதுகாப்பாக இருக்க இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூரை சேர்ந்த பாஜக நிர்வாகி நவராத்திரி பண்டிகையின் போது கர்பா நடன கொண்டாட்டத்தில் அனுமதிக்கும் முன் இந்துக்களுக்கு கோமியம் கொடுக்க வேண்டும் என்று அமைப்பாளர்களை வலியுறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப் குழு மோசடி மூலம் திருப்பூர் பனியன் நிறுவன உரிமையாளர் ஒருவர் ஒரு வாலிபரிடம் ரூபாய் 46 லட்சம் பணத்தை இழந்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக நாய்க்குட்டிக்கு ஒருவர் பீர் ஊட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச சுற்றுலா தலமான நீலகிரிக்கு ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற நிலையில் நீலகிரியில் இ-பாஸ் நடைமுறை தொடர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலக முதியோர் தினத்தையொட்டி கோவையில் நேற்று நடைபெற்ற விழாவில் மூதாட்டி ஒருவர் பாடிய அடி என்னடி ராக்கம்மா பாடலை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி ரசித்து கேட்டுள்ளார். வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஈசா யோகா மையத்தில் தங்கியுள்ள தனது 2 மகள்களை மீட்டுத் தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு 2வது நாளாக விசாரணை நடத்துகின்றனர். மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது. எங்களை யார் தாக்கினாலும் அவர்களை மீண்டும் தாக்குவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். 10 நாடுகள் பங்கேற்கும் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை நாளை தொடங்க உள்ளது. பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து பாபர் அசாம் விலகியுள்ளார். மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வங்கதேச அணி 2வது டெஸ்ட் போட்டியில் முடிவை பெற வேண்டும் என்பதற்காக 100 ரன்களுக்கு கூட ஆட்டமிழக்க தயாராக இருந்ததாக இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் முத்தையா முரளிதரனின் சாதனையை அஸ்வின் சமன் செய்துள்ளார். IPL தொடரின் புதிய விதிப்படி தோனி தக்க வைக்கப்படுவாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 400 உயர்ந்து ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாடு முழுவதும் 2024ஆம் ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்பட்ட தீவிர வானிலை நிகழ்வுகளின் காரணமாக 1492 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரத்தில் தொடங்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் எஸ் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.